அடித்தட்டு மக்களுக்காக சேவை ஆற்றியவர் மகா பெரியவர். மிருதங்க வித்வான் திருவாரூர் பக்தவத்சலம் புகழாரம். அடித்தட்டு மக்களுக்காக பணியாற்றியவர் மகா பெரியவர் என்று காஞ்சி மடாதிபதிகள் ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் ஜெயந்தி விழாவில் பிரபல மிருதங்க வித்வான் கலைமாமணி திருவாரூர் பக்தவத்சலம் புகழாரம் சூட்டினார். பங்குனி மாத பிறப்பை முன்னிட்டு மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் சார்பில் SS காலனி SMK திருமண மண்டபத்தில் சபரிமலை ஐயப்பன் 18ஆம் படி பூஜை, சுவாமி ஐயப்ப விக்கிரகத்துக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் புஷ்பாஞ்சலி ஆகியவற்றை சந்தோஷ் சாஸ்திரிகள் தலைமையிலான வேத விற்பனர்கள் நடத்தினர். பின்னர் கலைமாமணி திருவாரூர் பக்தவத்சலம் குழுவினர் சிறப்பு கர்நாடக இசை கச்சேரியும் நடைபெற்றது. ரவி கிரண் பாட்டு, பெங்களூரு கார்த்திக் வயலின் வாசித்தார். நிகழ்வில் கர்நாடக இசை கலைஞர்கள் ரவி கிரண், பாரதி மகாதேவன், வேத விற்பனர் பாஸ்கர வாத்தியார் ஆகியோருக்கு ஸ்ரீ மகாபெரியவர் விருதினை கலைமாமணி திருவாரூர் பக்தவத்சலம் வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்பொழுது அவர் பேசியதாவது: காஞ்சி மடத்தின் மேன்மையினை மகாபெரியவர் தொட்டு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், அவருக்கு பிறகு இப்பொழுது பீடாதிபதிகளாக இருக்கும் ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அற்புதமாக செய்து வருகின்றனர். வேதமும் சங்கீதமும் வேறு வேறு அல்ல. சங்கீதத்தில் தகதிமி என்கின்ற சொல் வேதத்தில் உள்ளது. 4 வேதங்களில் இருந்துதான் சொல்கட்டு வருகின்றது. அந்த சொல்கட்டில் இருந்துதான் சங்கீதமும் வருகின்றது. கோபுரங்கள் 4, நாயன்மார்கள் 4 என 4 என்று கூறிக்கொண்டே போகலாம். நாம் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு அற்புதமான சாமானியர் காஞ்சி ஸ்ரீ மகா பெரியவர். சொல்லும் செயலும் ஒன்றுபட்ட ஒரு சன்னியாசியை இனிமேல் நாம் பார்க்க முடியாது. வேதம் தழைப்பதற்காக அரும்பாடுபட்டவர். இசை கலைஞர்களை பார்த்து பார்த்து கௌரவம் செய்தவர். அவர் போதித்த உபதேசங்கள் இன்று மட்டுமல்ல, காலம் உள்ளவரை எல்லோருக்கும் பயன்படும். வேதத்தை மட்டுமின்றி வேத விற்பனர்களையும் அவர் போஷித்தார். அவரை பின்தொடர்ந்து ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் ஒரு மறுமலர்ச்சியை உருவாக்கினார். இன்று காஞ்சி மடத்தின் பீடாதிபதியாக இருந்து 58வது ஜெயந்தி விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மடத்தின் மறுமலர்ச்சிக்காகவும் மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் பாடுபட்டு வருகின்றார். இது போன்ற மகனீயர்களின் உபதேசங்களை நாம் கேட்பதோடு மட்டுமின்றி பின்பற்றுவதும் ஒவ்வொருவரின் கடமையாகும். இவ்வாறு மிருதங்க இசைக்கலைஞர் கலைமாமணி திருவாரூர் பக்தவத்சலம் பேசினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் செய்திருந்தார்.